மணமக்களே, திருமணம் என்பது வயது வந்த ஒரு ஆணும் ஒரு பெண்ணும் வாழ்க்கையில் பிரவேசிப்பதற்காக தங்களுக்குள் செய்து கொள்ளும் ஒப்பந்த வினையே ஆகும். இந்த திருமண வினைகள் நம் நாட்டில் பலவிதமாக செய்யப்பட்டு வருகின்றன. அத்தனை விதங்களுக்கும் ஆதாரமோ அவசியமோ என்ன என்பதற்கு யாராலும் காரணம் சொல்ல முடியவில்லை. ஏதோ பழக்கம் வழக்கம் என்று சொல்லிக்கொண்டு தங்கள் ஜாதி மத கௌரவங்களையும் நினைத்துக் கொண்டு என்னென்னமோ செய்து வருகிறார்கள். உலகில் மக்கள் வாழ்க்கையில் ஒவ்வொரு துறையிலும் மாற்றம் ஏற்பட்டு வருவது போல் இத்திருமணம் என்கின்ற முறையிலும் கால தேச வர்த்தமானத்தை உத்தேசித்து இன்று பல மாற்றங்கள் ஏற்பட்டு வருகின்றன. இது மாதிரி திருமணங்களில் மற்றும் தமிழர் வாழ்க்கை நடப்புகளில் பழந்தமிழர் கொள்கை என்பது பற்றியும் நமது முன்னோர்கள் பழக்க வழக்கம் என்பது பற்றியும் பேசுவது நமது முற்போக்குக்கும் வளர்ச்சிக்கும் தடையாய் முடியும். ஆதலால் அதை பற்றி பேசுவது அறிவுடைமை ஆகாது. பழந்தமிழன் யார், அவன் கொள்கை என்ன, அதற்கு ஆதாரம் என்ன, அது எப்போதையது, அதற்கு இன்று அவசியம் என்ன என்பது போன்ற கேள்விகளுக்கு பதில் சொல்ல இன்று யார் இருக்கிறார்கள்? பழந்தமிழன் யாரா இருந்தாலும் நமக்கென்ன? அவனால் உங்களுக்குத்தான் என்ன காரியமாகும்? அவன் கொள்கையோ மதமோ கடவுளோ நடப்போ சக்தியோ எதுவா இருந்தால்தான் இன்று நமக்கு என்ன லாபம்? அவை எந்த விதத்தில் நமக்கு பயன்படுகிறது? இன்று நடைபெறுவது வாழ்க்கை துணை ஒப்பந்தம். ஆனால் பழைய வைதீக முறைப்படி இதை கன்னிகாதானம், தாராமுகூர்த்தம், விவாகம் என்பதாக குறிப்பிடுவார்கள். அந்த பெயர்களுக்கும் இன்று நடைபெறுகிற காரியங்களுக்கும் என்ன சம்பந்தம்? தமிழர்களுக்கு அக்கொள்கைகளும் செய்கைகளும் சம்பந்தப்பட்டதா? அச்சொற்கள் தமிழல்லாத மொழி சொற்கள். கன்னிகாதானம் என்பதற்கு ஒருவன் தான் அன்பாய் பெற்று வளர்த்த மகளை ஒருவனுக்கு தானமாக கொடுத்து விடுவது என்பது ஆகும். பெரிய ஜாதி என்பவர்கள்தான் இம்மாதிரியான பெயர்களை பயன்படுத்துகிறார்கள். தாராமுகூர்த்தம் என்றாலும் ஒருவன் தான் பெற்ற பெண்ணை ஒருவனுக்கு தாரை வார்த்து கொடுப்பது என்பதாகும். என்றென்றைக்கும் அது தனக்கு சம்பந்தமில்லாததாகும் என்றும் தானமாக கொடுப்பது. தானம் என்ற சொல்லும் தாரை என்ற சொல்லும் ரெண்டும் தமிழ் சொற்களா? கமலனுக்கு உரியதா? இவ்வளவு விரிவான கருத்துக்களை நம் பெண்கள் மேல் சுமத்த வேண்டிய அவசியம் என்ன வந்தது? ஆகவே இந்த இழிவிலிருந்து நீங்குவதற்காக நமக்கென்று சில மாற்றங்கள் வைத்திருக்கிறோமே தவிர இதில் வேறு மாற்றம் எதுவும் இல்லை. பொதுவாக மாற்றம் என்பது இயற்கையாக எல்லா துறையிலும் நடந்து வந்தாலும் நம்மை பொறுத்தவரையில் நமக்கு அவசியம் வேண்டியதான மாற்றங்களும் நமக்கு நலமாக கொள்ளும் மாற்றங்களும் பற்றி சிந்திக்க வேண்டியது. அப்படிப்பட்ட மாற்றத்தில் ஈடுபட வேண்டியதும் அறிவுடைமை ஆகும். இந்த மாற்றம் நம் சௌகரியத்தையும் அறிவையும் மனிதத்தன்மையையும் பொது நலத்தையும் காலப்போக்கையும் குறிகொண்ட மாற்றமாகும். இதனிலும் மேலான நலனுக்கும் தெளிவுபட்ட அறிவுக்கும் ஏற்றபடி நாளைக்கோ அடுத்த வருடங்களிலோ மாற்றம் ஏற்படலாம். அது கூடாது என்று இந்த திருமண முறை சொல்லாது. இனி வருங்காலத்தில் இப்படிப்பட்ட திருமணம் தேவையா, ஒப்பந்தம் தேவையா என்பது கூட சிந்தனைக்கு விழுந்தாகி விடலாம். ஆகவே வரப்போகிற காலம் ஆராய்ச்சி, பகுத்தறிவு, சர்வ துறையிலும் சமசுந்தரம் வேட்கை காலமாகவே இருக்கும். ஆதலால் இதை இந்த மூட நம்பிக்கை பெரிதாய் பகுத்தறிவு சிறிதுமாயிருக்கிற காலத்தில் கட்டுப்படுத்துவது சரிப்படாது. சடங்குகள் ஏற்படுத்திய நோக்கமெல்லாம் அவற்றால் ஜாதியை, மதத்தை, மூட நம்பிக்கையை, பெண் அடிமையை நிலைநாட்டவே அன்றி வேறல்ல. எதற்காக சடங்குகளை செய்ய வேண்டும்? அதனால் என்ன பயன் என்று கேட்டால், இது எங்கள் ஜாதி மத வழக்கம் என்றுதான் சொல்லுவார்கள். பொதுவாக ஜாதி முறையை
பாதுகாக்கவே ஒவ்வொரு ஜாதிக்கும் ஒவ்வொரு விதமான சடங்குகள் என்பதாக ஆக்கி நம்மை பிரித்து வைத்து இந்த சடங்கு முறைகள் ஏற்படுத்தி வைத்திருக்கிறார்கள். பெண்களை நிரந்தர அடிமையாக்குவதற்கே தாலி என்ற சின்னம் உபயோகப்படுத்தப்பட்டு வருகிறது. வெள்ளைக்கார பெண்கள் கழுத்தில் தாலி இல்லை. ஆப்கானிஸ்தானும் முஸ்லிம் பெண்கள் அம்மாதிரி கட்டிக்கொள்வதில்லை. இப்போது பலர் ஜாதகம் பார்ப்பதில்லை, முகூர்த்த நாள் நேரம் பார்ப்பதில்லை. இப்போது பலர் ஜாதி கூட பார்ப்பதில்லை. இப்படியாக படிப்படியாக நம் நாட்டில் மூட நம்பிக்கைகள் ஒழிந்து வருகின்றன. இன்னமும் பக்குவமான பகுத்தறிவுவாதியாக எல்லா மக்களும் முன்வர வேண்டும். ராகு காலம், ஜாதகம், ஐதீகம், சடங்கு, சகுனம் முதலிய இவையெல்லாம் பெருத்த மூட நம்பிக்கையை பொறுத்ததே ஆகும். முகூர்த்தம் பார்ப்பதும் அச்சுவாரமே இல்லாமல் ஆகாயத்தில் கட்டியிருக்கிற கோட்டைக்கு வாயிற்படி கிழக்கா மேற்கலா என்று அடித்துக் கொள்வது போன்றது. பெண்கள் சமுதாயத்தில் சரிபகுதி எண்ணிக்கை கொண்டவர்கள் 2 உறுப்பில் மாற்றம் அல்லாமல் மற்றபடி பெண்கள் மனித சமுதாயத்தில் ஆண்களுக்கு முழு ஒப்பு உரிமை கொண்டவர்கள். அவர்கள் அப்படிப்பட்ட மனித ஜீவன்களை மனித சமுதாயத்தில் இருந்து வேறாக்கி கடைசியாக ஒரு நடமாடும் பொம்மையாக்கி பயனற்ற ஜீவன்களாக மாத்திரமல்லாமல் அதை பெற்றோருக்கும் சமுதாயத்துக்கும் ஒரு தொல்லையான பண்டமாக ஆக்கிக் கொண்டு அவர்களது வாழ்வில் அவர்களை அவர்களுக்கும் மக்களுக்கும் பயன்படாமலும் செய்து கொண்டு அவர்களை காப்பாற்றவும் திருப்திப்படுத்தவும் அலங்காரப்படுத்தி திருப்தியும் பெருமையும் அடைய செய்ய வேண்டியதான ஒரு அக்கறை பொருளாகவே ஆக்கி வருகிறோம். நம் பெண்கள் உலகம் பெரிதும் மாற்றமடைய வேண்டும். மனிதனுக்கு இங்கு படித்த பெண் படிக்காத பெண் எல்லோரும் பொம்மைகளாகவே இருக்கிறார்கள். தங்களை சிங்காரித்துக் கொள்வதில் கவலையாகவே இருக்கிறார்கள். அவர்கள் பெற்றோர்களும் கணவன்மார்களும் அவர்கள் அழகிய பொம்மை தன்மையை கண்டேதான் திருப்தி அடைகிறார்கள். அவர்கள் நல்ல பெண்களாக ஆக்க விலையுயர்ந்த நகையையும் துணியையும் கொடுத்து அழகிய சிங்காரிப்பது ஆக்கிவிட்டார்கள். ஆண்கள் பார்க்கும் எல்லா வேலைகளையும் ஆண்கள் செய்யும் எல்லா தொண்டுகளையும் பெண்கள் பார்க்க செய்ய முடியும் என்பேன். பெண்களை படிக்க வைப்பதும் நன்றாக உலக அறிவு உள்ளவர்களாக ஆக்க வைப்பதும் முக்கிய கடமையாகும். இப்போது பெண்கள் படித்து முன்சீப், கலெக்டர், ஜட்ஜி, மந்திரிகளாக வேலை பார்க்கிறார்கள். இன்றைய நமது நாட்டு பிரதம மந்திரியும் ஒரு பெண் இந்திரா காந்தி ஆவார்கள். ஆகவே பெண்களுக்கும் சம உரிமை கொடுத்தால் ஆண்களை விட நன்றாக வேலை செய்வார்கள். 4 ஆண்களும் ஒரு பெண்ணும் ஒரு குடும்பத்தில் இருந்தால் முதலில் அந்த பெண்ணைத்தான் படிக்க வைக்க வேண்டும். வாழ்க்கையில் இன்ப துன்பங்களிலும் போக போக்கியங்களிலும் இருவருக்கும் சம உரிமை அளிக்கும் மாறுதல் அவசியமா இல்லையா என்பதை நீங்கள் யோசித்து பாருங்கள். இதில் உங்கள் மனைவிமார்களை நினைத்துக் கொண்டு யோசிக்காதீர்கள். உங்களுடைய செல்வ பெண்களையும் அன்பு சகோதரிகளையும் மனதில் கொண்டு யோசித்து பாருங்கள். உங்கள் தாய்மார்கள் சுதந்திரவாதிகளாய் இருந்திருந்தால் நீங்கள் எப்படி இருந்திருப்பீர்கள் என்பதை நீங்களே யோசித்து பாருங்கள். நான் கூறுவேன், பெண்கள் திருமணத்தை பற்றி பெற்றோர்களுக்கு கவலை இருக்கக்கூடாது. அதை அவர்களுக்கே விட்டுவிட வேண்டும். நான் கடைசியாய் கூறுவது, மணமக்கள் கண்ணை மூடிக்கொண்டு பல பிள்ளைகளை பெற்றுக் கொள்ளக்கூடாது. அவசரப்படாமல் 5 வருஷத்துக்கு பிறகு 1-2 பிள்ளை பெற்றுக் கொள்வது நல்லது. மனிதன் நல்ல முறையில் வாழ்வதற்கு, மற்றவர்களுக்கு பயன்படுவதற்கு மூட நம்பிக்கை கடவுள்களையும் அதன் கதைகளையும் சொல்வதை விட்டு நல்ல பண்புகளை எடுத்து சொல்வது
ஒழுக்கங்களை போதிப்பது என்பதாக இருக்குமானால் மனித சமுதாயம் எவ்வளவோ முன்னேற்றம் அடைந்து நல்வாழ்வு வாழ முடியும். அதுதான் பொதுநல தொண்டாகும். ஆகவே நான் புகழ் என்றும் நிலைக்கவாகிலும் பிறருக்கு தொண்டு செய்யுங்கள். ஒவ்வொருவரும் தங்கள் வாழ்வில் பொதுநலத்துக்காக என்ன செய்தோம் என்று எண்ணி பாருங்கள். ஒரு வீடு எப்போதும் அவன் வீடாகவோ அவன் மகன் வீடாகவோ இருக்காது. அவன் வீடாகவே இருக்க வேண்டுமானால் அது பொதுவாக்கப்பட்டால் தான் அவன் வீடாக இருக்கும். அதுபோல் முடிந்தவரை ஒவ்வொருவரும் பொதுநலத்துக்கு ஏதாவது செய்ய வேண்டும். தனக்காக மட்டும் வாழ்வதென்பது மனிதனின் கடமையா? சமுதாயத்திற்காகவும் மனிதன் வாழ வேண்டாமா? சமுதாயத்திற்காக பணிபுரிய வேண்டும். வரவுக்குள் செலவு செய்ய உங்கள் வாழ்க்கையை அமைத்துக் கொண்டு எதிர்காலத்துக்கும் சேமித்து வைக்கும் பழக்கம் வேண்டும். ஒழுக்கத்தோடு வாழ்கிறேன் என்று சொல்லிக்கொண்டு உங்கள் வீட்டு கதவை மூடிக்கொண்டு வாழாதீர்கள். முக்கியமாக கணவனும் மனைவியும் தங்கள் முதல் லட்சியமாக கொள்ள வேண்டியது வரவுக்கு மேல் செலவு செய்யாததுதான். வரவுக்கு மேல் செலவு செய்வது விபச்சாரத்தனம் போன்றதாகும். இப்படியெல்லாம் ஆண்கள் பெண்களின் மூட நம்பிக்கையை போக்கி பக்குவப்படுத்த வேண்டும் என்று கூறி முடித்துக் கொள்கிறேன். வணக்கம்.